ஹலோ வின்சம் ஃபேமிலிஸ். பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போக முடியாதவங்க, அல்லது வேலைக்கு போயிட்டே எனக்கு ஏர்னிங் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு தடவையாவது எங்கடா பார்ட் டைம் ஜாப் இருக்குது அப்படின்னு நம்ம தேடி இருப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பார்ட் டைம் ஜாப் பற்றி தினம் தினம் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஜென்யூனாக வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பார்ட் டைம் ஜாப் உண்மையிலே வந்து அவங்க சொல்லி அட்லீஸ்ட் ஒருத்தராவது எனக்கு இந்த ஜாப் கிடச்சிச்சு, நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு யாருக்காவது நடந்திருக்கா? இல்லை எங்களுக்கு தான் அது நடக்க மாட்டேங்குதா? இல்லை என்னை சுற்றி நாங்கள் ட்ரை பண்ணுற யாருக்குமே நடக்க மாட்டேங்குதான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கனி இருக்காங்க இல்லையா, கனி அஃபிஷியல் அப்படின்ற ஒரு பேஜில், கனி சக்தி 2 பேருமே அவங்களோட பேஜில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பற்றி போடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், இப்போ நமக்கு வேலை தேவை, கண்டிப்பாக வேலை தேவைன்றனால தான் அந்த ஐடியில் போய் பார்ப்போம். பட் நம்ம கேட்குறது என்னென்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்புறம் பார்ட் டைம் ஜாப் அப்படி கேட்குறோம் இல்லையா. எதுக்காக கேட்குறோம்? நம்மக்கிட்ட மணி இல்லாதனால தான் நம்மளே வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற ஒன்று நம்ம தேடுறோம். ஸோ நம்ம ஜென்யூனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய யூடியூப்ஸ் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இவங்களோட வீடியோஸ் பார்த்து சரி இதுலையாவது நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கிறோம் அப்படின்னு உள்ளே போனோம்னா, அதில் என்னடானா காசு கட்டுங்க, இந்த ஒரு ஐடி வாங்கிக்கோங்க, பர்டிகுலர் டைமில் இந்த ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு காமெடி என்ன நடக்கும் அப்படின்னா, எந்த டீட்டெயில்ஸுமே வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு கான்டாக்ட் நம்பர், உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணுமா, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணுமா, வெறும் ஃபோன் மட்டும் இருந்தால் போதும், அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், உங்களுக்கு வந்து கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துட்டு இவங்க போயிடுவாங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்கும், என்ன வேலை, எவ்வளோ சேலரி, யார் இதை வந்து நடத்துகிறாங்க, அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த கான்டாக்ட் நம்பருக்குள்ளே போய் என்கொயரி பண்ணுவோம். பண்ணால் அவங்க ஒரு டைமிங் சொல்லுவாங்க, இந்த டைமிங்குள்ளே ஜூம் மீட்டிங் நடக்கும், அந்த மீட்டிங்க்கு வாங்க அப்படின்றாங்க. நம்மளும் எல்லாரும் என்ன பண்ணுவோம், சரி நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜூம் ஐடி போட்டு லாகின் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு 5000 பேர் காத்துக்கிட்டு இருப்போம். சரி ஏதோ ஒரு ஒர்க் பற்றி சொல்ல போகிறாங்க போல், நம்ம ரெடி ஆகிப்போம் அப்படின்னு நம்ம நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்தா ப்ராடக்ட் சேல், நமக்கு இந்த சோப்பு சீப்பு விற்கிறதெல்லாம் வந்து ஆகாத வேலை அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உள்ளே போனால் அதுதான் சொல்லுவாங்க, சரி ப்ராடக்டை சேல் பண்ணி தரணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் காசு கட்டுங்க, நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்வாங்க. இதில் என்ன காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசே இல்லாமல் தான் நாங்கள் வேலை தேடுறோம், நாங்கள் வேலைக்கு வர காசு இருந்தால் நாங்கள் ஏங்க பார்ட் டைம் ஜாப்ன்ற ஒன்று நாங்கள் தேட போகிறோம், இதில் காசு கட்டி நாங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கி நாங்கள் சேல் பண்ணணுமா? இதில் இப்படி ஒரு காமெடி நடக்குது. அப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சேல்ஸை தவிர்த்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம கட்டணும் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு டாஸ்க்கு தருவாங்க. இப்போது இந்த கேப்சா ஒர்க்கில் இருக்குல்ல, டைப் பண்ணுவோம் நம்ம, ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து டைப் பண்ண நமக்கு வந்து காசு ஆட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இருக்காது. இப்போ போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 500 கட்டி இந்த ஐடியை நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சு கொடுங்கன்னு. சரி நம்மளும் சரி ஃபஸ்ட்டு தானே 500 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க்கு அந்த பர்டிகுலர் டைம் நமக்கு டைம் போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்மளால் முடிக்கவே முடியாது. ஒன்று நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடும், இதில் அவங்க அதை செட் பண்ணி வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியாது, நம்மளால் அதை வந்து முடிக்க முடியாது. ஸோ அந்த டைம் போயிடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல அப்படின்னு போய் நின்றோன்னா, இதை விட பெஸ்ட்டாக இன்னொன்று இருக்குது மேம், நீங்கள் 1000 ரூபாய் கட்டி இந்த ஐடியா வாங்கிக்கோங்க, இல்லை 2000 ரூபாய் கட்டி இந்த ஐடியா வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு நம்மளை மாதிரியே வந்து இப்போ 500 ரூபாய் ஸ்டார்டிங் ஒரு 500 ரூபாய் கட்டி ட்ரை பண்ணுவோம். ஒரு 10 பேர் ட்ரை பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு நீங்களே யோசிங்களேன். இல்லை ஒரு 20 பேர் ட்ரை பண்ணாலும், இப்போ இவங்க கனியோட வீடியோ பார்த்துட்டு இப்போ ஒரு 50 பேர் போய் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரையலாகவே ஒரு 500 ருபீஸ் கட்டுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம 500 கட்டி ஒரு ஐடி வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம யார்கிட்ட போய் குவரிஸ் கேட்குறோமோ அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் அமௌண்ட் வந்து போகும், ஒவ்வொரு ஆளும் 500 கட்ட. ஸோ இப்போது பார்ட் டைம் ஜாப் நம்ம கேட்குறோம், பட் அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஸ்கேம் தான் எனக்கு தெரிஞ்சு. இதில் நிறைய பேர் வந்து ஏர்னிங் வந்து எடுத்திருக்காங்க, நிறைய இன்கம் வந்து சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னலாம் அவங்களோட பேஜில் வந்து போடுவாங்க. பட் அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி சம்பாரித்த சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இல்லாத யாராவது ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ்லையாவது வந்து சொல்லியிருந்துருக்கலாம், எனக்கு இந்த மாதிரி வந்து நான் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்குங்க, நம்பாதீங்க. இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாத்துகிற பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அவங்க ஆட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பொறுப்பே இல்லாத, நான் கனியை மட்டும் சொல்லலை, கனி மாதிரி ராஜா ரூபி கூட ஒன் டைம் வந்து இப்படி பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து இன்னும் சில பேர் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் நீங்களே வீடியோஸில் நிறைய பேர் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க.
அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்ட் டைம் ஜாப்னு மட்டும் சொல்லுவாங்க. என்ன ஜாப் எதுன்னு 100K ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க கூட இப்போ அசால்ட்டாக வந்து 100K இல்லைங்க 30K இருந்தாலே வந்து இப்போ அசால்ட்டாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பற்றி எதுவுமே தெரியாமல். கனியோட வீடியோவில் நான் ஒன்று பார்த்தேன். அவங்க பெட்டிங் ஆப்பெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் படித்து சொன்னாலும் இவங்கெல்லாம் காதில் வாங்குறதே கிடையாது. இவங்களோட மோட்டிவ் எல்லாமே மணி சம்பாதிக்கிறது மட்டும்தான். நம்மளும் என்ன தெரியுமா பண்ணுறோம், முட்டாள்தனமாக இவங்கள ஃபாலோ பண்ணி அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமே வந்து இருக்கும் இல்லையா, அவங்களாம் நம்பி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அப்படியே கொண்டு போய் ஒரு 500 ரூபாயை போடுறது, 1000 ரூபாயை போடுறது, அண்ட் தென் அவங்க வீடியோஸ்க்கு வந்து ஃபயர் விடுறது. அவங்க நமக்கு பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், பட் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக ஜென்யூனாக கொடுத்தாங்கனாலே போதும். காசு சம்பாதிக்கணுன்றதை விட நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுல எத்தனை பேரோட மணி வந்து லாஸ் ஆகுது, இதில் பல பேரோட சாபம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றியோ ப்ரமோட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய யூடியூப்ஸ் வீடியோ நான் பார்க்குறேன். நிறைய பேர் இன்க்ளூடிங் அந்த பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு டேக் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் அவங்க வந்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. சில பேர் வந்து அது பெய்ட் ப்ரமோஷன்னே தெரியாத அளவுக்கு பண்ணுவாங்க. சிலர் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ப்ரமோட் பண்ணுறது. என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயங்களை ப்ரமோட் பண்ணுங்க. இப்போ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அதை ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா ஓகே. அது மாதிரி கிச்சன் ப்ராடக்ட்ஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா நல்ல விதம் தான். திணிக்காமல் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ்ஸில் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது, இந்த குவாலிட்டி நல்லா இல்லை, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஓகே. அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் பெட்டிங் ஆப்பை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்கேம் தான். உங்களை பார்த்து இப்போ கனியவே பார்த்து ஒரு 50 பேர் போய் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 500 ரூபா பே பண்ணால் அவங்களுக்கு அது லாபமே தவிர அந்த 50 பேர் 500 ரூபா கட்டினாங்க இல்லையா, அவங்களுக்கு அது லாஸ் தான் எனக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ ஏதோ ஒரு இதை பற்றி போடுறீங்க, ப்ராடக்ட் பற்றி போடுறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூம் அஃபேர்ஸ், அதாவது நீங்கள் வந்து பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் அப்படின்ற அந்த லாயரோட வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்ட் டைம் ஜாப் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஜாப், எவ்வளோ சேல்ரி, எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மாதிரி பெய்ட் ப்ரமோஷன்னா இன்க்ளூடிங் பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்றத டேகை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது இன்ன வரைக்கும் ஒரு சிலர் வந்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க வீடியோஸில் நான் அதை பார்த்த மாதிரி தெரியல. இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில பிரபலங்களோட வீடியோஸில் வந்து நான் பார்த்த மாதிரி தெரியல. ஏன் இன்றைக்கி நான் வந்து கனியை வந்து இதில் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீடியோஸில் தான் அடிக்கடி வந்து இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. மற்றவங்க இதுலேயும் வருது. நான் இவங்களை மட்டுமே குறை சொல்லலை, இவங்களோட வீடியோஸுமே நான் பார்ப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுறதை தவிர்த்துக்கலாம். இவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க நம்பி போய் பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும், வீட்டில் உட்காந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னுலாம் கனவு காணாதீங்க.